சமாதானத்தை இழப்பதற்கான காரணங்கள் என்ன? சமாதானத்தை இழப்பதற்கான 5வது காரணம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்காமல் இருப்பது. தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கவனித்து நடக்காமல் போகும்போது சமாதானத்தை இழக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று. தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கவனித்து அதன்படி நாம் நடக்கும்போது சமாதானம் நமக்குள் பெருகுகிறது. சமாதானத்தை இழப்பதற்கான 6வது காரணம் சாந்தமாய் இல்லாமல் இருப்பது. தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் கோபப்படும்போது, எரிச்சல் படும்போது சமாதானத்தை இழக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்று. சாந்த குணத்தோடு இருக்கும்போது சமாதானம் நமக்குள் பெருகுகிறது. சமாதானத்தை இழப்பதற்கான 7வது காரணம் மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தனை நமக்குள் இல்லாமல் இருக்கும்போது சமாதானத்தை இழக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று. ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியின் சிந்தனையோடு இருக்கும்போது சமாதானம் நமக்குள் பெருகுகிறது. சமாதானத்தை இழப்பதற்கான 8வது காரியம் தேவனை அறிகிற அறிவு இல்லாதது. தேவனை நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் இருக்கும்போது சமாதானத்தை இழக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது என்று. தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவு நமக்குள் பெருகும் போது சமாதானமும் நமக்குள் பெருகுகிறது.